என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் சில விஷயத்தில் நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டால் நீ வாழ்க்கையில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும். முதலில் நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்டுவிட்டு அறகுறையாக இந்த பதிவினை கேட்கக்கூடாது. அதனால் முழுமையாக கேட்டு நான் சொல்லும்படி நீ கடைபிடித்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், வரக்கூடிய ஆபத்தாக இருக்கட்டும், அனைத்திலும் உன்னை காப்பாற்றி உனக்கு என்ன தேவைகளோ அதை நான் செய்து கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, சொல்வது புரிந்ததா? புரிந்தது என்றால் ஆம் தாயே புரிந்தது என்று என் தங்க பிள்ளை எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு நான் சொல்வதை அப்படியே கண்களை மூடி கவனமாக கேள். ஒரு சில நேரங்களில் நீ கவனத்தை சிதற விடுகிறாய். அதுவும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுது இன்னும் உன்னுடைய கவனமானது சிதறுகிறது. எப்படி சிதறுகிறது தெரியுமா? வீட்டில் நடந்த பிரச்சனைகள், வெளியே நடந்த பிரச்சனைகள் என வாகனங்களில் பயணிக்கும் பொழுது என் தங்க பிள்ளை அதிகமாக மன உடைச்சலுக்கு ஆளாகி தனிமையில் அழுது கொண்டிருக்கிறது. அது தனிமையில் அமர்ந்து உட்கார்ந்து சிந்தித்தாலும் பரவாயில்லை. வாகனங்களில் பயணிக்கும் பொழுது சிந்திக்கிறாய், அல்லது தனியே ரோட்டில் நடக்கும் பொழுது சிந்திக்கிறாய். இப்படி சிந்தித்தால் எதிரில் வரக்கூடிய வாகனம் என்னாகும், உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், எந்த திசையில் எப்படி ஆபத்து வரும் என்று என் தங்க பிள்ளையை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை வீட்டில் நடந்த பிரச்சனையால் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறது. நாம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வாழ வேண்டும் என நிச்சயமாக நீ சிந்தித்து இந்த திசையில், இந்த பாதையில் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய். இது ஆபத்தான பயணங்கள், ஆபத்தான விஷயத்தில் தான் முடியும். அதை முதலில் புரிந்துகொள். நான் சொல்வதை கேள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உனக்கு அனைத்திற்கும் தீர்வுகளை நான் வழங்குகிறேன், இந்த வாராகி தாயானவள். ஆனால் நீ தனியாக சிந்தித்து, தனியாக சில விஷயத்தை யோசித்து வாகனங்களில் பயணிக்க கூடாது என் தங்க பிள்ளையே. இது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை நேரிடும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனங்கள் தேவை என் தங்க பிள்ளையே. இப்பொழுது ஒரு சில விஷயத்தை ஆழமாக யோசித்து கொண்டு முடிவெடுக்கிறாய், ஒரு சில விஷயத்தை அழுது கொண்டு முடிவெடுக்கிறாய். ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள். ஏமாற்றுபவர்களை நினைத்து அழாதே, ஏமாந்து விட்டதாக நினைத்து அழாதே. இப்பொழுதாவது நம் உஷாராக நம் வாழ்க்கையில் திருந்தி வந்து விட்டோமே. ஏமாற்றக்கூடிய மனிதர்களுடன் சரி, துரோகம் செய்யும் மனிதர்களுடன் சரி, நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு அதிலில் இருந்து வெளிவர வேண்டும். ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டார்களே, எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது போல, எனக்கு தீமைதான் நடக்கும் என்று இப்பொழுதும் அவசுகுணமாக உன் எண்ணமானது எதிர்மறை எண்ணத்தோடு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், பேசி கொண்டிருக்கிறாய், அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த எதிர்மறை எண்ணமானது உன் வாழ்க்கையில் நல்லதை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்திலும் சரி என் தங்க பிள்ளையே, எதிர்மறை எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உனக்கு பேர் புகழ் கிடைத்தாலும் சரி, உன்னால் அதை அனுபவிக்க முடியாது. எதிர்மறை எண்ணம் இல்லாமல் கடுகளவு நீ சம்பாதித்தாலும் மலையளவு மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும், மலையளவு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை எப்பொழுதுமே நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் சொல்வது இதுதான். தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே, அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன். முதலில் பயம் கொள்ளாதே என்று என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்வது இதுதான். ஆனால் என் தங்க பிள்ளையோ அதிகமாக மற்றவர்களை பார்த்து பயப்படுகிறது. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் நம் வாழ்க்கையில் வந்து விடுவார்கள் என மற்றவர்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உன் வாழ்க்கையை எப்பொழுது வாழ்வது? நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்காக படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தேடி கண்டுபிடிப்பது? என் தங்க பிள்ளையே, நீ சர்வசாதாரணமான தங்க பிள்ளை கிடையாது. எனக்கு மிகவும் பிடித்த தங்க பிள்ளையாவாய். ஒவ்வொரு தருணத்திலும் இந்த வாராகி தாய் உன்னை அன்னையாக இருந்து காப்பாற்றுவேன், உன்னை வழி நடத்துவேன் என்று உனக்கு தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் முயற்சிகளை செய்,
பிறகு உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் இந்த தாய் செய்து கொடுக்கிறேன் என்று சத்திய வாக்காக உரைத்திருக்கிறேன். பிறகு இனிமேல் நீ எதற்காக அழ வேண்டும், எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், எதற்காக பயணங்களில் செல்லும் பொழுது தனிமையில் சிந்திக்க வேண்டும். தனிமையில் சிந்தித்து சிந்தித்து குழம்பியது போதும், உன் உடல்நலை கெடுத்து கொண்டது போதும், அனைத்தும் போதும் என் தங்க பிள்ளையே. இனிமேல் நீ தனிமையில் அதிகமாக சிந்தித்து உன் உடலையும் மனதையும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. ஏமாற்றுபவர்கள் கண்டிப்பாக அதற்குண்டான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அது நீயே பரிதாபப்பட்டு கொடுக்கவில்லை என்றாலும் கர்ம வினை எந்த காலகட்டத்தில், எந்த விஷயத்தில், எந்த மனிதர் எப்படி செய்தார்களோ அது சிறப்பாக நிச்சயமாக அமையும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நினைத்து அழாதே. துரோகம் செய்தவர்களை முதலில் நினைத்து அழாதே. இதனால்தான் உனக்கு உடல் வியாதிகள் அதிகரிக்கிறது, மனநோய்கள் அதிகரிக்கிறது. நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது போல என்ற எண்ணம் உன் ஆழ்மனதில் பதிந்து உன்னை ஆட்டி வைத்து அழ வைக்க செய்கிறது. அதனால் நம்மால் முடியும். நம் வாழ்க்கையில் நம் தாய் இருக்கிறார்கள். எனக்கு அனைத்துமே நல்லதாக தான் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் என் தாய் எனக்கு உதவிகள் இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு விஷயத்திலும் என் தாயிடம் கேட்கக்கூடிய பதில் கூடிய விரைவில் அது எனக்கு பதிலாக கிடைக்கும் பொழுது பிறகு நான் இந்த உலகத்தில் என்ன ஆசைப்பட போகிறேன் என்று என் தங்க பிள்ளை, கேட்கக்கூடிய தங்க பிள்ளை சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்லினால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உனக்கு என்ன வேண்டுமோ அது நினைத்தபடியே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆபத்தாக இருந்தாலும் இந்த வாராகி தாய் வந்து உன்னை கவசமாக நிச்சயமாக 24 மணி நேரம் மட்டுமல்ல, என்னுடைய தங்க பிள்ளை எவ்வளவு நேரம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வெளியே கிளம்பும் பொழுது வாராகி தாயே, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, அது எல்லாம் என் நினைவுக்கு வராமல் நான் வாகனத்தை சரியாக பயணிக்க வேண்டும், அதனால் எனக்காக நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று என் தங்க பிள்ளை தைரியமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும். அப்படி நீ வாகனத்தை ஓட்டினால் உன் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் நேரிடாமல் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, வீட்டில் நடந்த பிரச்சனை, வெளியே நடந்த பிரச்சனை, அதேபோல் உள்ளுக்குள் நடந்த பிரச்சனை, ஆபீஸில் நடந்த பிரச்சனை என பல பிரச்சனைகளுடன் தங்க பிள்ளை வாகனத்தை ஓட்டவும் கூடாது, பயணிக்கவும் கூடாது. அதனால்தான் இவ்வளவு உஷாராக இரு என் தங்க பிள்ளையே. ஆபத்து ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நடக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து நீ வாழ்க்கையில் முடிவுகளையும் தீர்வுகளையும் எடுக்க வேண்டும். அப்படி பொறுமையாக முடிவுகளை எடுத்தால் உன் வாழ்க்கை மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். உன்னை நிச்சயமாக என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு இனிமேல் பிறந்துதான் வர வேண்டும். அதனால் நான் சொல்வதை புரிந்து கொள். அனைத்திலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு சந்தோஷம் உன் இல்லம் தேடி வரும். அதனால் என் மீது நம்பிக்கை கொண்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்க்கையை வளமாக்கி சிறப்பாக அமைத்து தருவேன் என் தங்க பிள்ளையே. நினைவு வைத்துக்கொள், வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக கவனமானது பயணத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர, பாதையில் இருக்க வேண்டுமே தவிர, உன்னுடைய பல கஷ்டத்திலும் பல சிந்தனையிலும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் கவனத்தை சிதறடிக்காதே. பாதையில் பயணிக்கும் பொழுது பக்கபலமாக உனக்கு துணை வருவேன். என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக பயணம் செய், அனைத்திலும் வெற்றியடைவாய் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் ஒரு சில நபருக்கு செல்ல வேண்டும். அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளைகளா. அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க.
நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பர் காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.